ஹாய் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வரீங்களா? ஒரு 10 o'clock வரீங்களா? நான் இங்கே இருப்பேன். ஷோர் ப்ளீஸ் கம். ஓகே. என்னடா மழை வர மாதிரி இருக்கு, நம்ம வேற வெளியே வந்திருக்கோம். ஆமாண்டா. சரி, முதல்ல டீயை பிடிங்க 2 பேரும். நன்றி. சரி, நாளைக்கு படத்துக்கு போகலாமா? மச்சான், நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா. வேலையவே கட்டிட்டாலும் நீ இப்போ எங்கேயும் வந்துடாதுன்றது. நாளைக்கு மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒரு பாலிசி சைன் வாங்க போகணும். வீட்டுப்பாளையத்தில் எங்கடா? அதான்டா, அந்த தம்பு ஸ்கூல் கிட்ட டாக்டரோட ஃபார்ம் ஹவுஸ். இல்லையா? படத்துக்கு கூப்பிட்டாலும் வந்துடாத, எங்கேயும் வராத. முதல் ப்ரொமோஷனுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? மச்சான், நாளைக்கு போகிற அந்த வீட்டில் பெரிய பாலிசி சைன் வாங்கிட்டு வந்தோன்னே ப்ரொமோஷனுக்கு ட்ரீட். இப்படியே நீ சொல்லிட்டு சுற்றிட்டு ட்ரீட்டும் கொடுத்துறாத, ஒன்றும் கொடுத்துறாத. நான் கண்டிப்பாக தருவேன்டா. எப்போ? நாளைக்கு டபுள் ட்ரீட்டாக வைக்கணும். தந்துடுறேன் மச்சான். பார்க்கலாம்டா நாளைக்கு. சரி டே, நாளைக்கு இவன் ட்ரீட் தரானம்மா, நீ டீக்கு பே பண்ணிடு. அது சரி. இங்கே பாருங்கடா, இன்ஸ்டா ஸ்டோரிக்கு சரியான ஸ்பாட்டு. இந்த வீக்கெண்ட் நம்ம இங்கே வரோம், ஓகேவா? யார் வேணும்? பார்வதி மேடம் இருக்காங்களா? என்ன விஷயமா அவங்கள பார்க்கும்? நான் சுரக்ஷா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வரேங்க. மேடம் கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டில் ஒரு சைன் வேணும். அப்படியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சார் வணக்கம். நீங்கள் தான் பார்வதி அம்மா பார்க்க வந்தீங்களா? டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொடுங்களேன், நான் சைன் வாங்கி கொடுத்துட்றேன். சார் சாரி சார், நான் இது டைரெக்டாக தான் அவங்ககிட்ட இருந்து சைன் வாங்கணும், உங்ககிட்ட கொடுத்து சைன் வாங்க முடியாது. அப்படிங்களா? ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரிஷாக படுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்துச்சுன்னா கொடுங்களேன், நானே வாங்கி கொடுத்துட்றேன். கொடுங்க சார், இது கம்பெனி பாலிசிங்க. நான் உங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட இருந்து சைன் வாங்க முடியாது, நான் டைரெக்டாக தான் வாங்கணுங்க. நான் தான் சொல்கிறேன்ல சார், கொடுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன், கொடுங்க. சார் சாரி சார், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், இப்போ நீங்கள் வரீங்க. யார் சார் நீங்கள்? சார், நான் அவங்களோட ரிலேட்டிவ் சார். அவங்களால ரொம்ப முடியலன்னு ஃபோன் கால் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். கொடுங்க டாக்குமெண்ட்டை, நான் மட்டும் வாங்கி கொடுக்குறேன் சைனை. சார், ரிலேட்டிவாக இருந்தாலும் உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது சார், நான் அவங்ககிட்ட இருந்து சைன் வாங்கணும் சார். பார்வதி அக்கா அவரை பார்க்கணுன்றாங்க, அவர் உள்ளே கூட்டிகிட்டு வா. போங்க சார்.
உட்காருங்க. வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்டு வரேன். அண்ணா, வாங்க 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 திரு கிருஷ்ணா, வாங்க உட்காருங்க. உட்கார். அப்புறம் திரு கிருஷ்ணா, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு சின்ன ஹெல்ப்புண்ணா. ஆ நம்ம கார்த்தி இருக்கிறான்லண்ணா, ஆமாம். அவன் ஃபோன் காலையிலேருந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குண்ணா. சரி. நாங்களும் நிறைய டைம் அவனுக்கு ட்ரை பண்ணோம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. எங்கே போனாலும் சொல்லிட்டு போவான். பட் என்னன்னு தெரில, அவங்க அம்மா ஏதோ அவனுக்கு ஓடிபி வேணுன்ட்டு கால் பண்ணியிருக்காங்க. சரி. பட் அவங்களுக்கும் கிடைக்கல. ஸோ நாங்களும் ஃப்ரெண்ட்ஸில் வச்சு நிறைய பக்கம் ட்ரை பண்ணோம். சரி. அவனை எங்கேயும் கிடைக்கலண்ணா. அவன் எங்கே போனாலும் சொல்லிட்டு தானே போவான். கிருஷ்ணா, உனக்கு ஏதாவது கால் பண்ணானா? நான் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ஏதோ ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தானா? மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ், அங்கே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. எங்களுக்கு தெரியல. ஓகே, ஏதாச்சும் எங்கிட்ட மேட்டுப்பாளையம் ஃபார்ம் ஹவுஸ் இருந்தால். ஹலோ தம்பி, மேட்டுப்பாளையம் பக்கத்தில் சின்ன மீட்டிங் லொக்கேஷனு. நான் முடிச்சுட்டு உனக்கு கூப்பிடுறேன் தம்பி. சரி, கண்டிப்பாக கூப்பிடுறேன் தம்பி. தம்பு அண்ணா, தம்பு ஸ்கூல் பக்கத்தில் ஏதோ சொல்லிட்டு இருந்தான். தம்பு ஸ்கூலா? அது பிரஸ் காலனியில் இருக்கு. ஆமாம், ப்ரெஸ் காலனியில் இருக்குது தம்பு ஸ்கூலு. அங்கே உள்ள நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அங்கே எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்கிறேன். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். சரி, அப்போ உடனே வர சொல்லிங்களா? நான் கால் பண்ணி வர சொல்கிறேன். நம்ம இப்போ கிளம்பலாம். வாங்க, நம்ம போயிட்டு இப்போ பார்த்துட்டு வந்துடுறேன். போகலாமண்ணா. வீக்கெண்ட் வாங்க. ஐயோ கா, என்னக்கா தம்பி இப்படிலாம் பண்ணுறானேன்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கா? உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். என்ன இந்த சொத்தையில் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்க போகிறீங்களா? அதுக்கு நான் விட மாட்டேன். மாப்பிள்ள, டாக்குமெண்ட்டை கொடு. இந்த டாக்குமெண்ட்டில் ஒழுங்கு மரியாதையாக கையெழுத்து போட்டுருங்க. உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் எங்களை பற்றிலாம் கவலையே இல்லைல்ல? இதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒழுங்கு மரியாதை இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்கள் தம்பி தம்பியாக இருக்க மாட்டான். மாப்பிள்ள, எங்கள் அக்காவுக்கு என்ன வேணும்? எங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறேன். அந்த கட்டை கொஞ்சம் அழுத்து விடு. இந்த கிரி எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிட்டு இருக்கிற பணம் எல்லாமே கேம்லிங்ல தொலைச்சிட்டு இப்போ எங்ககிட்ட வந்து சொத்து கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் ட்ரஸ்ட்டுக்கு தான் போகும். ஐயோ, நய பைசா வராது. ஹலோ ஸ்ரீதர், நான் பசங்க கூட உங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கேன் ஒரு வேலையா. காலையில் கார்த்தி ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அந்த வீடியோவில் வந்து ஏதோ கோயில் சத்தம் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. தம்பு ஸ்கூல் பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது கோயில் இருக்கா? அப்படியா? சரி, நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். நான் பசங்களோட அங்கே வந்து உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்ரீதர், நீங்கள் சொன்னது இந்த கோயில் தானா? ஆமாங்க சார், இந்த கோயில் தாங்க சார் நான் சொன்னது. இதுக்கு மேலே எப்படி போய் தேடுறதுன்னு தெரியல. வேறு ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் இங்கே நிறைய இருக்கானோ? ஆமாங்க சார், இங்கே நிறைய இருக்குங்க சார். நான் எந்த ஃபார்மஸ்ன்னு தெரியலிங்க சார். ஓ. சரி மாப்பிள்ள, ஏதாவது தண்ணி இருக்குமா மாப்பிள்ள? நேற்று வேறு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன்னா டேப்லெட் கொடுத்துருக்காரு. அதை முதல் சாப்பிடன்ற ஒரு மாதிரி இருக்குது.
டேய் டாக்டர் ஃபார்ம் ஹவுஸ்னு சொன்னான்டா. டாக்டர் ஃபார்ம் ஹவுஸா? ஆமாங்க. இங்கே பக்கத்தில் டாக்டர் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதா? ஆமாங்க சார், இங்கே டாக்டர் ஃபார்மசி இருக்கு சார், பார்க்கலாம் சார். இங்கே போய் போகலாமா? ஓகே. மாப்பிள்ள சீக்கிரம் வண்டி எடு. ஸோ இதான் நம்ம டாக்டரோட ஃபார்மசி. ஸ்ரீதர், நீ சொன்ன ஃபார்ம் ஹவுஸ் இதானா? நான் வானா உடனே எல்லாரும் போல பார்க்கலாம் என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட். வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் போக வேண்டாம். யாரோ ஒருத்தர் மட்டும் ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். அண்ணா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேண்ணா. நீ போயிட்டு வா கிருஷ்ணா. ஏய் பார்த்து. மாப்பிள்ள யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ வாயை கட்டு. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு யார் வேணும்? சார் கார்த்திக் யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் வரலைங்களே. இல்லைங்களா? இல்லை என் ஃப்ரெண்டு தான் நேற்று வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அதான் பார்க்கலான்னு வந்தேன். இல்லை இல்லை யாரும் வரல. அப்படிங்களா? ஓகே சார், சாரி சார், தேங்க்யூ. கிருஷ்ணா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமாம் போய் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. மாப்பிள்ள என்ன ஆச்சு மாப்பிள்ள? என்ன கிருஷ்ணா ஆச்சு? கார்த்தியோட ஷூ அங்கே பார்த்தேண்ணா. கேட்டா இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உள்ளே தானே இருப்பான். ஆமாண்ணா. ஷூ தானா? அவனோட ஷூ தான் எனக்கு தெரியும்ண்ணா. வேணா உள்ள போகலாம், சீக்கிரம். வெயிட் பண்ணுங்க திரு கிருஷ்ணா, இப்போ நம்ம போக வேண்டாம். எனக்கு என்னமோ சஸ்பீஷியஸாக இருக்குது. நான் எதுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணி பேக்கப் வர சொல்கிறேன். ஒரே நிமிஷம் பேக்கப் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கண்ணா. மாப்பிள்ள அவன் ஷூ தானா? கண்டிப்பாக தெரியும்டா, அவனே தான்டா. ஹலோ, அவன் ஷூ தான். மாப்பிள்ள கண்டிப்பாக. நான் இன்ஸ்பெக்டர் முருகேஷன் பேசுகிறேங்க. இங்கே வீரபாண்டி ஏரியாக்குள்ளே ஒரு டாக்டர் ஃபார்ம் ஹவுஸில் ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குது. உடனே ஒரு 4-5 போலீஸ் பேக்கப் எனக்கு அனுப்பிச்சி வைங்க. நான் லொக்கேஷன் இமீடியட்டாக அனுப்புகிறேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ இமீடியட்டாக வந்துடுவாங்க. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். மாப்பிள்ள வா. இங்கே பாருங்க, இவனை தேடி யாரோ வந்துட்டு போயிருக்கிறாங்க. மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்தாங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு நைஸாக அவங்களை அனுப்பி விட்றணும். ஸ்மார்ட்டாக ஏதாச்சும் பிஹேவ் பண்ணணும்னு நினச்சிங்க, என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அவன் உயிரோடையே இருக்க மாட்டான். விஜய் பார்த்துக்கூடா. சரி. மேடம், எங்கள் ஃப்ரெண்டு கார்த்திக் இங்கே வந்திருக்கானா? இங்கே தான் வரம்னு எங்ககிட்ட சொன்னான். இல்லை தம்பி, அப்படி யாரும் இங்கே வரலீங்களே. அப்படியா? மேடம் மேடம் வாங்க. கார்த்தியோட பேக். கார்த்தி வந்து கண்டிப்பா இங்க தான் இருப்பாங்க. விஜய் கிளம்பு. டேய் கார்த்தி என்னாச்சுடா? கொஞ்சம் சீக்கிரங்க வா. யாரா என்னாச்சுடா? யாரு கட்டி போட்டா? மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள உனக்கு? இங்க எதுக்கு வந்த நீ?